கூட்டணியை இறுதி செய்ய கெடு உடைகிறதா திமுக காங்கிரஸ் கூட்டணி? சட்டப்பேரவை தேர்தல் நோக்கி தமிழக அரசியல் களம் நகர்ந்து கொண்டிருக்கும் வேளையில் முதல் முறையாக தேர்தலை சந்திக்கவிருக்கும் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியில் பங்கு தருவதாக அறிவித்தும் இன்னும் எந்த கட்சிகளும் தாவேகாவுடன் கூட்டணியில் இணையவில்லை. ஆனால் திமுக மற்றும் அதிமுக ஆகிய கட்சிகள் தங்களது கூட்டணியை பலப்படுத்தி வருகின்றன. இந்த சூழலில்தான் தொடர்ச்சியாக ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கையை தொடர்ந்து 39 தொகுதிகளும் ஒரு மாநிலங்களவை சீட்டும் வேண்டும் என திமுகவில் காங்கிரஸ் வலியுறுத்தி வருகிறது. ஆனால் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் 25 தொகுதிகள் மட்டுமே காங்கிரசுக்கு கொடுக்க திமுக முன்வந்திருப்பதாக கூறப்படும் நிலையில் ஏற்கனவே ஆட்சியில் பங்கு கோரிக்கையை மறுத்துவிட்ட திமுக தொகுதிகளை குறைப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற அதிருப்தியின் காரணமாக காங்கிரஸ் தாவேகாவுடன் கூட்டணி வைக்க வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதையடுத்து தமிழக காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளுடன் தாவேகா கூட்டணி வைப்பது குறித்தான சாதக பாதகங்கள் குறித்து காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் கேட்டறிந்ததாகவும், காங்கிரஸில் ஒரு சில நிர்வாகிகள் தாவேகாவுடன் செல்லலாம் எனவும், ஒரு சிலர் தாவேகாவுடன் கூட்டணி வைத்தால் வெற்றி வாய்ப்பு குறைவு எனவும் தெரிவிப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சூழல்தான் இன்று எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் முகாமிட்டுள்ளார். அதே சமயம் தாவேகா நிர்வாகி ஆதவ் அர்ஜுனாவும் நேற்று ஹைதராபாத் சென்றிருப்பதாகவும், அங்கு இருவரும் தாவேகா காங்கிரஸ் கூட்டணி குறித்து ரகசிய சந்திப்பு நடத்தலாம் எனவும் தகவல் வெளியாகிறது. அதேபோல தமிழகத்தில் தொடர்ச்சியாக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதை பொதுவெளியில் வலியுறுத்தி வந்த காங்கிரஸ் MP மாணிக்கம் தாக்கூர் ஆந்திர மாநிலம் பொறுப்பாளராகவும் இருக்கும் நிலையில் தற்போது ஹைதராபாத்தில் இருக்கிறார். இதைத் தொடர்ந்து அவரும் ஆதவ் அர்ஜுனாவை சந்தித்து பேச வாய்ப்பிருக்கிறது. இந்த சூழலில்தான் மார்ச் 5ஆம் தேதியுடன் தமிழ்நாட்டில் 4 மாநிலங்களவை பதவிகளுக்கான இடங்கள் காலியாக உள்ள நிலையில் இதற்கான தேர்தலில் 4 இடங்களை திமுக கூட்டணி வெல்ல வாய்ப்பிருக்கிறது. இந்த சூழலில் மார்ச் 5ஆம் தேதிக்கு வேட்பாளர்களை அறிவிக்க வேண்டும் என்பதால் ராஜ்யசபா சீட் காங்கிரசுக்கு வேண்டுமா வேண்டாமா என்ற கேள்வி எழுப்பியதுடன் நாளை மாலைக்குள் கூட்டணியை காங்கிரஸ் உறுதி செய்ய வேண்டும் என திமுக கெடு விதித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது.